வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் 91வது வார்டு அதில் நடந்த ஒரு சுவையான சூப்பரான விஷயம். அங்கே பொதுவாக நம்ம மக்கள் வீதிகளில் போடக்கூடிய குப்பை கூளங்கள், கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி மொத்தமாக சேர்த்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் அதுக்கு அழிவுக்கு உண்டான வேலைகளை செய்பவர்கள் நமது மாநகராட்சியின் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள். சரிங்களா? அவங்க வேலையே நகரத்தை சுத்தம் செய்வது. அப்படி ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த குப்பைக்கும் அந்த 6 பேர் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படி எடுத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 700 டன் குப்பைன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் அவங்க சரி பண்ணி கிளீன் பண்ணி பிரித்து எல்லாம் பண்ணி அதை அழிக்கிற சமயத்தில் ஒரு அதிசயம் பாருங்க, ஒரு புதையல் கிடைக்குது. அதுக்குள்ள குப்பைக்குள்ள புதையலா கிடைக்குது. அந்த அளவுக்கு அலட்சியமா மக்களும் இருக்காங்க, அந்த அளவுக்கு பொறுப்பா இந்த பணியாளர்களும் இருக்காங்க. அப்புறம் அதுல ஒரு தங்கச் சங்கிலி கிடைக்குது. அதுதான் புதையல்னு சொன்னேன். அந்த தங்கச் சங்கிலியினுடைய எடை சரியாக 6 பவுன். எப்படி பாருங்க, 6 பேர் கொண்ட டீம் குப்பை அள்ளுறாங்க வேற வேற இடத்துல. மொத்தமாக கொட்டி பிரிக்கும் போது 6 பேரும் பணி செய்யும் போது அவங்களுக்கு கிடைச்சது 6 பவுன் தங்கச்சங்கிலி. கணக்கு கரெக்டாக வருதா? 6 பவுன் இருக்கு, 6 பேர் இருக்காங்க, சண்டையே வராது. சத்தம் இல்லாமல் பிரித்தா ஆளுக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விலைக்கு 50,000 ரூபா தேரும். இதை தீபாவளி போனஸ்னு வச்சுக்கலாம், இல்லை எங்களுக்கு சம்பளம் உயர்த்தலை, அந்த பணம் தற்செயலாக கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆனால் 6 பேரும் சேர்ந்து அந்த சங்கிலியை முறையா ஒப்படைச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? செய்யற வேலை தான் சுத்திகரிப்பு தொழிலாளி. ஆனா அவங்க உடலும் கையும் காலும் அழுக்காக இருக்கலாம், மனம் தும்பைப்பூ போன்ற வெள்ளை, பிரபல கம்பெனியின் வேட்டி போன்ற வெண்மை, அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருந்திருக்கிறது. அதை விட பியூட்டி என்னன்னு கேட்டால் 6 பேருக்கும் ஒரே விதமான சிந்தனை இருந்திருக்கு. இதுல ஒருத்தர் கூட இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலையா, எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட் டவுன் அப்படின்னு ஒரு சங்கத்தில் அவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஆளுக்கு ஒரு கேடயம் கொடுத்துருக்காங்க, ரொக்க பரிசும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பெருமை தெரியுங்களா? இது சாதாரணமாக பெரிய பெரிய படிச்சவங்க தான் அந்த மெடல் கேடயமெல்லாம் வாங்குவாங்க. நல்ல விளையாடக்கூடியவங்க, போட்டிகளில் ஜெயிப்பாங்க, கதை கட்டுரை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இவங்களுக்கு தான் கிடைக்கும். சாதாரண குப்பை எழுறவங்க எப்படி அழுனாலும் ஒரே மாதிரி தான் அள்ள முடியும், சுத்தமாக வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அந்த வேலையிலும் அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எதனால? அவங்களுடைய நேர்மை. ஏழ்மையிலும் நேர்மை. நேர்மையா இருக்கிறது பெருசு இல்லைங்க, ஏழ்மையில நேர்மையா இருக்கிறது ரொம்ப பெருசு. அந்த 6 பேருக்கும் இன்னும் இது போன்ற பலர் இருக்கலாம், வெளியில் வராமல் இருக்கலாம். அவர்களுக்கும் சேர்த்து சேனல் சார்பாகவும் உங்கள் அனைவரது சார்பாகவும் மிகப்பெரிய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே போல அந்த ரோட்டரி கிளப் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள கௌரவப்படுத்துனது பெரிய விஷயங்கள். ஏன்னா இது பலருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். எதிர்காலத்தில் நாமளும் இப்படி நடந்துக்கணும், பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அந்த 50,000 பிரிச்சிருந்தா எவ்வளவு சீக்கிரம் செலவாயிருக்கிறீங்களா? ஆனால் இந்த கேடையும் ரொக்க பரிசும் பேப்பரில் வந்த அந்த போட்டோவும் காலத்துக்கும் நிற்கும், எந்த காலத்துக்கும் நின்றே தீரும். சரிங்களா? நேர்மை என்றும் அவசியம். அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்ட சொல்லி, இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.